ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து இடுப்பு வலி, மூட்டு வலி இருக்கவங்க வாரத்தில் 2 டைம் கருப்பு உளுந்து கஞ்சி மார்னிங்காக குடிச்சு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. வலியெலாம் உடனே போயிடும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 200 கிராம் கருப்பு உளுந்து, 100 ml பால், நாட்டு சக்கரை தேவையான அளவு ஏலக்காய், தேங்காய் தேவையான அளவு, பாதாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை தோல் நீக்கி வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ உளுந்தை ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ண உளுந்தை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி பால் குக்கர் வச்சு இந்த ரெசிபி செய்ய போகிறேன். எந்த பாத்திரத்தில் உளுந்து எடுத்திங்களோ அந்த பாத்திரத்துலேயே 3 டம்ளர் தண்ணி வச்சு அதை கொதிக்க விடணும். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்க உளுந்து ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சிம்மில் வச்சு. அரைச்ச உளுந்தை கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு பால் காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உளுந்து கஞ்சி சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நன்மை இருக்குது. உளுந்து கஞ்சியில், கருப்பு உளுந்தில் விட்டமின்ஸு, மினரல்ஸு, மெக்னீஷியம், கால்சியம், அயன், ஜிங்க்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்து இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இந்த ரெசிபி ரொம்பவும் எல்லாருக்கும் பிடிச்சதாகவும் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் விளாட்ற குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப எலும்பு வலுப்பெற்று ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதயம் பலவீனமாக இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் இதில் வாரத்தில் 2 டைம் வச்சு கொடுத்தீங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இந்த மாதிரி பபிள்ஸ் வர நேரத்தில் ஏலக்காய் கொஞ்சம் நசுக்கி இதில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு, கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சைடில் காய்ச்சி வச்ச பாலை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு, தேங்காய், பாதாம் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு நாட்டு சக்கரை போட போகிறோம். ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு தேங்காயும் பாதாமும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே சேவ் பண்ணுங்கள். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.